மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஆல்ரவுண்டர் செட்டு ஒன்றுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பிளேயர்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏலம் விட்டு முடிச்சுட்டாங்க. விக்கெட் கீப்பர்ஸ், ஃபாஸ்ட் பவுலர்ஸ், ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 செட்டு. ஓகே, ஸோ நம்ம வந்து இதில் ரொம்ப முக்கியமான பிக்ஸ் மட்டும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. ஃபர்ஸ்ட்லி வந்து பில் சால்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11.5 கோடிக்கு ஆர்சிபி வந்து நகர்த்திட்டு போயிட்டாங்க. சூப்பரான ஒரு பை. ஆப்வியஸ்லி ஒரு பெரிய போராட்டம் கேகேஆருக்கும் லைக் ஆர்சிபிக்கும் இருந்துச்சு. பட் ஆர்சிபியோட பர்ஸ் அமௌண்ட் நல்லா இருந்ததுனால பில் சால்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 11.5 கோடிக்கு எடுத்துட்டாங்க. உண்மையிலுமே ஒரு நல்ல பிக் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தபடியா இஷான் கிஷனை எஸ்ஆர்ஹெச் வந்து 11.25 கோடி ரூபாய்க்கு எடுத்துட்டாங்க. லைக் லாஸ்ட் மெகா ஆக்ஷன் டைம்லன்னு நினைக்கிறேன் இஷான் கிஷனை வந்து எஸ்ஆர்ஹெச் ட்ரை பண்ணாங்க. ரொம்ப டீப்பா ட்ரை பண்ணிட்டு போனாங்க. ஆனா மும்பை அப்ப உடலை எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த வாட்டி மும்பை போட்டி போட்டாங்க. ஆனா இஷான் கிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பைக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட்ல வந்திருப்பாங்க போல. எஸ்ஆர்ஹெச் 11.25 கோடி ரூபாய்க்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா எனக்கு என்ன டவுட் இருக்குன்னா அங்க ஆல்ரெடி டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா தான் ஓபன் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இவர் எங்க விளையாட வைப்பாங்க? நம்பர் 3 அனுப்ப போறாங்களா, புது ஒரு ரோல் கொடுக்க போறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனா அவர் வேணும்னு சொல்லிட்டு அவங்க இப்ப இல்ல பல வருஷமா காத்திருக்காங்க போல. காத்திருந்து கண்ணி வச்சு பிடிச்சிருக்காங்க மாதிரி இந்த வாட்டி பிடிச்சிட்டாங்க. எஸ், அதுக்கு அடுத்தபடியா ஜிதேஷ் சர்மா ஒரு நல்ல பிக்குங்க. அவர் ஒரு நல்ல பிளேயர் ஆக்சுவலி. லைக் பஞ்சாப்ல வந்து அவரை சாலிடா ட்ரை பண்ணல, ஒழுங்கா ரொம்ப கீழே இறக்கி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த வாட்டி ஆர்சிபி அவரை கண்டுபிடிச்சு எடுத்துட்டாங்க. 11 கோடி ரூபாய்க்கு ஆர்சிபி எங்களுக்கு அவருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட் ஹிட்டர் அவரு. அட் த சேம் டைம் டிகே இப்ப இல்ல அப்படிங்கிறதுனால அந்த விக்கெட் கீப்பிங் வித் ஃபினிஷிங் ரோலை வந்து கரெக்டா பண்ணணுங்கிறதுக்காக அவர் எடுத்திருக்காங்க. அதுவுமே ஒரு சாலிடான பிக் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஜிதேஷ் சர்மா ஃபார் 11 crore ஆர்சிபிங்கிறது சூப்பர். ஆர்டிஎம் போட்டுதாங்க, ஆனா அப்படியுமே எடுத்துட்டு போயிட்டாங்க ஜிதேஷ் சர்மாவை. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர். எஸ், கிட்டத்தட்ட 2 வருஷமா கிரிக்கெட் ஆடல. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஒன்றும் பண்ணல. பெரிய இன்ஜுரி இருக்கு. கையில ஒரு சர்ஜரி, காலில் ஒரு சர்ஜரி, முதுகுல ஒரு சர்ஜரி, எல்போல ஒரு சர்ஜரின்ட்டு கடந்த 4 வருஷத்துல பல சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே நான் வந்தா எனக்கு ஒரு பிட்டிங் வேல்யூ இருக்கு அப்படின்ட்டு காட்டிட்டாரு ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒன்ஸ் அகைன். 12.5 கோடிக்கு ஆர்ஆர் எடுத்துட்டாங்க. அனதர் ஒரு ஹோம் கமிங். ஏன்னா எங்க எல்லாம் ஸ்டார்ட் ஆனிச்சோ திருப்பி அங்கேயே போகுது. ஆர்ஆர்ல தான் அவரோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ 12.5 கோடி ரூபாய்க்கு ஆர்ஆர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்துட்டாங்க. மும்பை ரொம்ப போராடினாங்க. பட் ஆர்ஆர் ஒரு சாலிடா அவர் எடுக்கணும்னே வெயிட் பண்ணிருந்தாங்க, எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியா கலீல் அகமதை 4.8 கோடி ரூபாய்க்கு சிஎஸ்கே எடுத்திருக்காங்க. எஸ், அந்த நியூ பால்ல போடுறதுக்கான ஒரு ஆப்ஷனா அவர் இருப்பாரு அப்படின்னு நான் யோசிக்கிறேன். நல்ல பிக்குங்க. 4.8 கோடி ரூபாய்க்கு சாலிட் தான். சீரியஸ்லி வந்து ஒரு சூப்பரான ஒரு பிக் சிஎஸ்கே எடுத்தது. கண்டிப்பா சேப்பாக்ல அந்த கட்டர்ஸுக்கு அவர் ரொம்ப உதவியா இருப்பாரு. ஸோ அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பிக் அப்படின்னு நான் சொல்லுவேன். நட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சிஎஸ்கே கண்டிப்பா 10.75 கோடி வரைக்கும்லாம் நட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க. ஆனா அவரு அவ்வளவு கோடி ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா டிசிக்கு வித்துட்டாரு. எஸ், அங்க வந்து நம்ம ஹேமந்த் பதானி தான் ஹெட் கோச்சா இருக்காருல்ல, மேபி அவரோட இன்ஃபுளுன்ஸ் நினைக்கிறேன். ஆனா இங்கிட்ட ஆர்சிபி ரொம்ப ட்ரை பண்ணாங்க நட்டு எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து டிசி வந்து 10.75 கோடி ரூபாய்க்கு நடராஜனை எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியா ட்ரெண்ட் போல்ட் காத்திருந்து கண்ணி வச்சு பிடிச்ச 2வது மூவ்மெண்ட் இதுதான். எஸ், அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அந்த 2020-21 சீசன், அதுக்கு முன்னாடி இருந்த சீசன் மாதிரி நாங்க மும்பையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடப்பார லைனப் எப்படி இருந்துச்சு அது மாதிரி ட்ரெண்ட் போல்ட் தூக்கிட்டு வந்துட்டாங்க. 12.5 கோடி ரூபாய்க்கு எம்ஐ எடுத்துட்டு போய்கிட்டே இருந்தாங்க. சாலிட் சாலிட் சாலிட். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு சைடு வந்து இங்க ஜஸ்பிரிட் பும்ரா, இன்னொரு சைடு ட்ரெண்ட் போல்ட். எப்பா அது நினைச்சே பார்க்க முடியாத ஒரு காம்போ. அது 12.5 கோடி ரூபாய்க்கு சூப்பரான ஒரு பிக். அதுக்கு அடுத்தபடியா ஸ்பின்னர்ஸ் ஆப்ஷன்ல என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு பிக் அப்படின்னா அது நூர் அகமது தான். 10 கோடி ரூபாய்க்கு சிஎஸ்கே அடிச்சு தூக்குனது. எஸ், நூர் அகமது 5 கோடி ரூபாயிலேயே வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிஎம் கேட்டாங்க ஜிடி 10 கோடி ரூபாய் அப்படின்ட்டு எடுத்து போயிட்டாங்க. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அவரு. எஸ், என்ன மாதிரி ஒரு பிக்னு நினைக்கிறீங்க? நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஒரு 7லேருந்து 8 கோடி ரூபாய் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா நூர் அகமது ஃபார் சிஎஸ்கே ட்ரை பண்ணுவாங்கன்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு பிளேயர் சேப்பாக் கண்டிஷனுக்கு சூப்பரா சூட் ஆவாரு. பிளேயிங் லெவல்ல கண்டிப்பா இருப்பாரு. தீக்ஷனாவோட இடத்த நிரப்புவாரு. அட் த சேம் டைம் எப்படி ஒரு சாண்டர் வச்சிருந்தாங்க அது மாதிரி கூட வச்சிருக்கலாம். லைக் முக்கியமான கேம்ஸ்ல மட்டும் உள்ள எடுத்துட்டு வர மாதிரி. பட் சின்ன பையன் கோரை உருவாக்குறதுக்கு அடுத்த 10 வருஷத்துக்கு உதவியா இருப்பான். பட் சூப்பரான ஒரு பிக் ஃபார் 10 crore. அந்த பையன் ரொம்ப ஹாப்பியா இருப்பான். ஏன்னா அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும் அந்த பையனுக்கே 10 crore அப்படிங்கிறது. அண்ட் பார்க்கலாம் எப்படி பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இதெல்லாம் தான் அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் ரொம்ப சாலிடான பிக்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை தாண்டி ஜாஸ் ஹாசில்வுட்டை கூட ஆர்சிபி 12.5 கோடிக்கு எடுத்தாங்க. அது மாதிரி ஒரு சில பிக்ஸ் சொல்லிட்டே போகலாம். அண்ட் நீங்க சொல்லுங்க இதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிக் அண்ட் பிடிக்காத பிக் எது அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.